10 நாளைக்கு முன்னாடி அனுப்பின பிளான்ட்டு, சீட்ஸு, அதுக்கப்புறம் சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா கேட்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத விட நம்ம வீடியோ போடுறோம்ல, அத பார்த்து கூட சில பேர் கேட்பாங்க. அந்த மாரியும் சில ஐட்டம் என்னால முடிஞ்சா அனுப்பி வைப்பேன். ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட 4 வந்து ரணகளி பிளான்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கள்ளிமுளையான், அதுக்கப்புறம் இந்த சிறுத்தை புளி பிளான்ட் வந்து கட்டிங்ஸ் மாரி இதெல்லாம் வந்து பேக் பண்ணி அனுப்பி வச்சிருந்தேன். இத பேக் பண்ணி அனுப்பவே 10 நாளைக்கு மேல ஆகுது. நம்மளால வீடியோ போடுறதுக்கு தான் முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஆளா பண்றனால, எனக்கு எப்படி தெரியுமோ நான் அதுக்கு தகுந்த மாரி பேக் பண்ணி அனுப்பிருவேன். அதே மாதிரி இந்த கட்டிங்ஸ் மாரியோ, இல்ல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அவங்களுக்கு இலைகள் வேணும் அப்படின்னா, வெப்பாலை இலைகள்லாம் நான் அப்பயே பறிச்சுட்டு வந்துட்டு, ஒரு 1/2 மணி நேரத்திலேயே வந்து பறிச்சுட்டு வந்து அப்படியே பேக் பண்ற மாரி தான் இருக்கும். அந்த மாரி தான் அனுப்பிட்டுருக்கிறேன். அப்புறம் இந்த சப்பாத்தி கலிப்பலா ஜாம்ஸும் இன்னமும் நெறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. என்கிட்ட வந்து கம்மியா தான் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாரி தான் கொரியர் போட்டு விட்டேன். இப்போதைக்கு இல்ல. இனி ஜாம் திரும்பியும் நான் ரெடி பண்ணேன் அப்படின்னா, நான் போட்டு விட்றேன். சரிங்களா? அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாரி கள்ளி செடி கேட்பாங்க. இந்த கள்ளி செடிய பேக் பண்றது தான் பெரிய வேலையா இருக்கும். இத வேரோட பறிச்சுட்டு வர்றது பெரிய வேலை. அத விட இத பேக் பண்றது அத விட பெரிய வேலையா இருக்கும். எப்படியோ வந்து பாக்ஸ்ல பேக் பண்ணி அனுப்பிட்டேன். ஏன்னா, இத நம்ம பேக் பண்ணும்போது அந்த கொரியர் ஆஃபீஸ்ல எதுலாக்கு மேல கை வச்சு பிரஸ் பண்றதோ, இல்ல குத்துற மாரியோ ஏதோ ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கையில குத்திரும். அதனால அதுக்கு தகுந்த மாரியே பார்த்து பேக் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் அதுக்கு தகுந்த மாரி பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிட்டேன். அவங்க வந்து வெப்பாலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொடுதலை, அப்புறம் இந்த கள்ளி செடி கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரிசீவ் ஆயிருச்சு. ஜாமும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க.